நான் இப்போ வாங்கியிருக்க கண்ணாடி ஏதோ தெய்வ புண்ணியத்துக்கு என்னைய கொஞ்சம் நல்லா காட்டுது. எங்க வீட்லனா ஒரு கண்ணாடி இருக்காது. நீ வெளிய போம்போது அதில பாத்துறக்கூடாது. பார்த்தா கிளம்புற மூடே போயிரும். கருண கொடூரமா காட்டும். ஆனா கேமரா எடுத்து பார்த்தா நல்லா தானே இருக்கு. இது ஏன் இப்படி காட்டுதுன்னு இருக்கும். இன்னும் எங்க வீட்ல ரொம்ப நாளா ஆலோவேரா இருக்குன்னு தான் பேரு. அத வெட்டி எடுத்து மூஞ்சில போடணுங்கிற எண்ணமே எனக்கு வராது. அதனால இன்னைக்காட்ட எடுத்து 2 பேரும் அத மூஞ்சில பூசிக்கலாம்னு சொல்லிட்டு, அத ரொம்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் அத வந்து எடுத்து முடிச்சு மூஞ்சில தேய்ச்சாச்சு. ஒவ்வொரு பாக்ஸியா தேடி தேடி என் வீடு தானா, பக்கத்து வீடான்னு தெரியல. எங்க அந்த புட்டு மாவு இருக்குன்னே தெரியல. அத அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு, நான் எப்பவுமே வந்து இந்த தேங்காவ துகள் துகளா வந்து வெட்டி உள்ள வச்சுருவேன். ஸோ அது ஒரு திருக்கு திருக்குனா அது நல்லா உதிரி உதிரியா தேங்காய் வந்துருச்சு. இதுக்கு துருவனா வேண்டாமே, இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். புட்டு எப்படி பண்ணேன், ஏது பண்ணேன்னு தெரியல. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இப்படி வந்து வெளித்தோற்றத்த பார்த்து நம்ம எதுலயுமே மயங்கிரக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி. எடுத்து இது பண்றேன். என்னால அத பிக்கவே முடியல. அது கல்லு மாரி கிடக்குது. அப்புறம் இத தூர போடவும் எனக்கு மனசு இல்லாம திருப்பி உள்ள வச்சு சாப்பிட்டு பார்த்தேன்.